ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்துச்சு முட்டி வலி. போன தடவை நான் சென்னை வந்திருந்தப்போ என்னுடைய மகன் வந்து ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்துருந்த முட்டி வலிக்காக வேண்டி. மோர் தென் 5,000 6,000 அந்த ஸ்லிப்பர்ஸ். அதாவது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்றதுக்காக அவன் அந்த ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தான். நான் அதை போட்டிருந்தப்போ எனக்கு அது பெயின் ரிலீவ் ஆச்சா என்னன்றது எனக்கு சரியா தெரியல. அன்னைக்கு நைட்டு தான் வந்து ப்ரேயர் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில நான் அதாவது சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க, முட்டி வலி எல்லாம் நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு பிரேக் ஆன மாதிரியே இருந்துச்சு. நம்ம தான் அதாவது இதனாலதான்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த பெயினோடய நான் பழகிட்டேன். அடுத்த நாள் காலையில நான் பெட் அவுட் ஏந்திருப்ப எனக்கு அந்த பெயினே இல்லை. எனக்கு எப்படி என்னன்னே எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஏன்னா பெயினோடய தான் நான் நடந்து பழகிட்டேன். எப்படி நடக்கிறதுன்னே தெரியல. அதான் பெயின் இல்லாம எப்படி நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு திடீர்னு வந்து அன்னைக்கு ஃபுல்லா ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷத்துல நடந்துட்டு ரொம்ப உற்சாகமா நான் இது பண்ணிட்டே இருந்தேன். திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. தம்பி வாங்கி கொடுத்த ஸ்லிப்பர் அது போட்டனாலதான் இந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஒரு திடீர்னு ஒரு இது வந்துச்சு. வந்த உடனே எனக்கு பெயின் திரும்ப வந்துச்சு. அப்புறம் இன்னும் என்னடா இது இந்த இதனாலயான்ட்டு அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்லிப்பரை வந்து எடுத்து வச்சுட்டு இல்ல ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாரு, அதனாலதான் நான் வந்து இப்ப நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 days நான் அந்த ஸ்லிப்பர்ஸ் போடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பெயின் எங்க போச்சுன்னே தெரியவே இல்லை. அந்த முட்டியை சுத்திலும் ஒரு பெரிய ஒரு டயர் மாதிரி இருக்கும். அந்த பெயின் வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ அந்த பெயினே இல்ல. பெயினே நல்லா நடக்க பர்டிகுலரா இருக்கின்ற அந்த பெயின்றது இல்லவே இல்லை. அந்த பெயின் போனதுக்கு அப்புறம் நான் சிஸ்டர்கிட்ட சொல்றேன், சிஸ்டர் நான் இப்ப எப்படி நடக்கிறதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா பெயின் இல்லாம நான் நடந்ததே கிடையாது. ஒரு 3 வருஷமா அந்த பெயின் இல்லாம நடந்ததே கிடையாது. இப்ப கர்த்தருக்கு அதாவது கர்த்தருடைய கிருபையினால அந்த முட்டி வலி இல்லாம நான் நடக்கிறேன். ஆனா என் மகன் கேட்டா, அம்மா உங்களுக்கு நான் இவ்வளவு வேலை கொடுத்து வாங்கி கொடுத்தாரு, வேஸ்டா போயிடுச்சு. அதனாலயே நான் நினைச்சேன், சரி வேஸ்டா போயிடுச்சேன்னு. எதுவா இருந்தாலும் எவ்வளவு விலை இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினால சுகம் இலவசமாய் நமக்கு அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயம் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். Thank you. ஹalleluya. எல்லாம் கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. இலவசமாய். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு ஒரு பேண்ட வாங்குங்க, 10 நாள் ரெஸ்ட் எடுங்க, உங்க வேலையும் போயிடும், உங்க நிம்மதியும் போயிடும். நமக்கு இப்படி ஒரு வியாதியா என்று நினைத்து அப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை அவர் குணப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். எல்லா வியாதிகளையும் கர்த்தர் நீக்கி உங்களை பரிபூர்ண சுகத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏகோவா ரோஃபேகா அவர் குணப்படுத்துகிற கர்த்தர். ஹalleluya. உங்களை சுகப்படுத்துகிற கர்த்தர். என்ன வியாதியோட வேதனைகளோடு நீங்க இந்த நாளிலே வந்திருந்தாலும் இந்த நாளிலே இங்க இருந்து போகும்போது நீங்க அப்படிப்பட்ட வியாதியோடு போக போறது இல்ல. ஹalleluya. ஒருவேளை உங்க வீட்டுல யாராச்சும் வியாதியோட வந்திருக்காங்க, அப்படி வியாதியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த நேரமே என் வீட்டிலே தேவனுடைய அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் குணமாக்குகிறவராய் உங்களை கர்த்தர் குணப்படுத்த விரும்புகிறார். ஹalleluya.